என்ன மனஜா, வேலையெல்லாம் முடிஞ்சுதா? ஆமாங்க, வேலையெல்லாம் முடிஞ்சது. அதான் செடிகளுக்குலாம் கொஞ்சம் உரம் போட்டுருந்தேன். தண்ணி விட்டுட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கேங்க. சரி சரி, என் ஃப்ரெண்டு வீடு பால் காய்ச்சறாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கோசரம் நாளைக்கு நானும் கிளம்பலான்னு இருக்கிறேன். நீயும் காலையில நேரமா கிளம்பு மனஜா. சரிங்க. இப்படியும் உங்க அம்மாவும் ஊருக்கு போயிருக்காங்க. அவங்க வரக்கு ஒரு வாரம் ஆகும். நானும் சும்மா தானே இருக்கிறேன். 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வரலாம். எப்படியும் அவன் கஷ்டப்பட்டு என் கூட தான் அவனும் வேலை செய்யறான். கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அவனும் ஒரு லோனை போட்டு வீடு வாங்கிட்டான். பாவம். நம்ம தான் எல்லாத்தையும் பாவம் பாவம்னு சொல்றாங்க. நம்மள பாவம் யாரும் சொல்றதில்ல. நம்ம வாழ்ந்தாலும் சொந்த பந்தம் பேசும், இதே தாழ்ந்தாலும் இந்த சொந்த பந்தமா இருக்கட்டும், அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களா இருக்கட்டும் பேசுவாங்க. ஏன்னு தெரியுமா, நம்ம திடீர்னு ஒரே நாள் எவ்வளவு கடன் பட்டு ஒரு வீட்டு வாங்குவோம், இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருள் வாங்குவோம். ஆனா அவங்களுக்கு அது தெரியாது. அச்சோ, இவங்களுக்கு எப்படி காசு வந்துச்சுன்னு தெரியல, ஏதோ தப்பான வேலை செஞ்சிருக்காங்க, அதுல இருந்து வந்த காசு தான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆமா ஆமா, அதெல்லாம் உண்மைதான். ஒருத்தர் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு வீட்டையா இருக்கட்டும் ஒரு பொருளையா இருக்கட்டும் உருவாக்குவாங்கன்னு தெரியாது. ஈஸியா சொல்லிடுவாங்க, ஐயோ இவங்களுக்கு அந்த வழியில காசு வந்திருக்குது, இந்த வழியில காசு வந்திருக்குது, ஒரே நாள்ல இவன் எப்படி முன்னேறினா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, அதுக்கு பின்னாடி நம்ம எவ்வளவு அலைஞ்சிருப்போம், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். ஒரு வீடே வாங்குறதுக்கு நம்ம லோனுக்கு அலைவோம். ஒரு வண்டியே வாங்கட்டும், ஒரு ஃப்ரிட்ஜே வாங்கட்டும், ஏதாவது ஒரு பொருளுக்கு நம்ம இஎம்ஐ போறதுக்கு அப்படி அலைவோம். ஆனா அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அந்த வீடு வந்தது மட்டும் தெரியும், அந்த பொருளுக்கு வந்தது மட்டும் தான் தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம 6 மாசமா 1 மாசமா அங்க இங்கேயும் அலைவோம். அது மட்டும் அவங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாது.